அலைக்கும் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். சண்டே அதுவுமா நம்ம பிரியாணி சாப்பிட்லன்னா எப்படி நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும்? அதனால தான் நான் வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். அதுவும் சீரக சம்பா ரைஸ் வச்சு பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 kg நான் பண்ண போகிறேன். இதோட இன்க்ரீடியன்ஸோட அளவு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரியாணி பண்ணும்போதே ஒரு குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நம்ம பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்ட பிறகு நம்ம சிக்கனை ஆட் பண்ணோம். நான் வந்து 1/2 kg ரைஸ்க்கு 1/2 kg சிக்கன் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கனை கொஞ்சம் அதிகமாகவும் எடுக்கலாம். அதுக்கப்புறமா சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும், ரொம்ப ஊற வேண்டாம். இதில் நம்ம தம் கொடுத்து தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி அளவு வந்து 1 கிளாஸு ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம். நீங்கள் கப் எடுத்தீங்கன்னா 1.5 கப்பு அந்த மாதிரி கலவு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஒரேடியாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியிலேருந்தே கொஞ்சமாக 1 கிளாஸ் எடுத்து சிக்கன் வேகிறதுக்காக நீங்கள் போட்டுடுங்க. அந்த மாதிரி செய்யும்போது தண்ணி அளவு வந்து உங்களுக்கு மாறாமல் இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் அளவு பார்த்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது என்னுடைய கிச்சன் பாருங்க எவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கு. இந்த மாதிரி பவ்யமாக பார்த்து பார்த்து பண்ணுறது எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ல மறக்காம எனக்கு சொல்லுங்க. அப்புறமா ஒரு 70% நம்மளுடைய சிக்கன் வெந்துட்ட பிறகு மிச்சம் நம்ம எடுத்து வச்ச தண்ணியை நல்லா சூடு பண்ணி தான் போடணும். நார்மல் வாட்டர் ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறமா நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து உப்பு செக் பண்ணிட்டு கொஞ்சம் தூக்கலாவே உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி கொதிச்சு தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம ரைஸை எடுத்து வச்சதை இதில் போட்டுடலாம். லாஸ்ட்டாக நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமனு இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அரிசி வந்து குழையாமல் இருக்கும். லெமனுடைய ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸும். அதுக்கப்புறமா நல்லா தலபுலன்னு கொதிச்சு அரிசி நம்மளுக்கு வெந்து வந்த பிறகு எல்லாமே தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கீ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து தம்க்கு விட போகிறோம். நான் வந்து குக்கரில் செய்கிறதுனால விசில் வச்சு செய்கிறது கிடையாது. என்கிட்ட வந்து பாத்திரம் வந்து சின்னதாக வந்து கனமாக கிடையாது. அதனால் நான் குக்கரில் செய்கிறேன். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சீரக சம்பா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. குழையவும் இல்லாமல் அரிசியாகவும் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. உப்பு காரம் எண்ணெய் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பிளேட்ல நான் போட்டு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் எல்லாமே பஞ்சு மாதிரி வெந்து அரிசி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. சைட் டிஷ் வந்து நான் வந்து ரைத்தா தான் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் கம்மியான அளவு செய்யும் போது இந்த அளவுக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு